அதற்கு ஆதாரமாக ஒரு பகுதியை எடுத்து வாசித்து தொடர்ந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் தியானிப்போம். நாங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களையும் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஒன்றாக வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசருக்கு சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவளுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமேன். மகா இரக்கம் கிருபையின் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா உங்களுடைய உயிர்த்தெழுதலையும் அதன் மகிமையும் அப்பா, அதனால் நாங்கள் எங்களுக்கு உண்டான காரியங்களை நாங்கள் தியானிக்கப்பா எங்களை கிருபை தாங்கப்பா. இந்த உயிர்த்தெழுதின் வல்லமையிலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து பலன் கொண்டு வாழ ஆண்டவரே எங்களை உங்களுடைய வார்த்தையினால் போஷிங்கப்பா, தொடர்ந்து பலப்படுத்துங்க. ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் நிதானமாய் தியானிக்க ஆண்டவரே பலனை தந்து வழிநடத்தும்படி ஆஜபிக்கிறோம். ஆவியானவரே, நீதாமே அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் உயிர் தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். ஆமேன், ஆமேன். இதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் என்னென்றா, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமேன். இன்றைக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜோவான் 3 புத்தகத்திலையுமே 4 புத்தகத்திலையுமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பற்றி 2 புத்தகத்தில் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தோமா இருந்தால், ஆரம்ப ஜெபத்திலையும் சரி, ஸ்வீட்டி எடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் எடுத்த காரியமாக எல்லாரும் மத்தேயுவிலே இருந்தே தான் எடுத்திருக்கிறோம். சொன்ன வார்த்தைகள், அருள் சொன்ன காரியம் அதுதான். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நான் எடுத்த பிரசங்கத்தினுடைய தலைப்பும் அதுதான். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் எத்தனையோ முறை தான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். ஆனால் அதை விசுவாசிக்க அவர்களுடைய சீசர்களுக்கு பலன் இருக்கவில்லை. சீசர்கள் அநேகம் அவரோடு கூட நடந்தார், இயேசுவோடு கூட நடந்தார்கள். இயேசுடைய அதிசயங்கள், அற்புதங்களை, அநேக காரியங்களை கண்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அதை விசுவாசிக்கத்தக்கன பலன் இருக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், அப்போ சொன்ன பேதுரு இயேசுவை குறித்து சொல்லும்போது, இயேசு நான் யார் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறேன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் பாடுபட்டு இப்படி இறக்கணும்னு சொல்லும்போது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்றால் அவர்கள் எல்லோருமே மாமிசத்துக்குரிய காரியங்களை குறித்து தான் அந்த காலத்தில் தியானித்து கொண்டிருந்தார்களே ஒழிய, அதையே முக்கியமாக பார்த்து கொண்டிருந்தார்களே ஒழிய, ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் தியானிக்கிற அளவுக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை, மனங்களும் திறக்கப்படவில்லை. இயேசு அவர்களோட இருந்த காலத்தில். அப்போ இந்த காரியம் நடக்கும்போது எல்லாருமே பயந்து ஒளிந்து போய் தான் இருந்தார்கள். இந்த இயேசு சிலுவையிலே அறையப்படும் போது அவர்கள் நினைத்தார்கள் எல்லாமே முடிந்தது, நாங்கள் ஓடின ஓட்டம் வீண், இனி ஒன்றுமே ஆகாது சொல்லி அவர்கள் யூதருக்கு பயந்து அவர்கள் போய் அங்கே ஒளித்து கொண்டு பெண்களை அனுப்புகிறார்கள். நீங்கள் போய் அவரை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அனுப்புங்க. அதற்காக பெண்கள் பலசாலிகள் என்று இல்லை. பெண்கள் என்னென்றா, யூதர்கள் பெண்களை அடிமைப்படுத்தோ அடித்தோ கொலை செய்தோ எதுவும் செய்ய மாட்டார்கள். அதுதான் காரணம். அப்போ எந்த காரியமும் தாக்க மாட்டார்கள். இவர்கள் போனார்களாக இருந்தால் இவர்களுக்கும் அதே மரண தண்டனை தான் கிடைக்கும்.
அதைத்தான் அவர்கள் அங்கே யோசித்து அவர்கள் பெண்களை அனுப்பி கொண்டு தாங்கள் ஒளிந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவருடைய சரித்திரத்திலே அது இருந்திருக்கும். பெண்களுக்கு தான் முதல் வெளிப்பாடு கொடுக்கணும்னு அவருடைய காரியமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இன்று கூட தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் பார்ப்போம் என்றால் பெண்கள் தான் கூடுதலாக தேவனுடைய காரியத்தில் பங்கு பெற்றது கூடவா இருக்குது. ஆனால் அங்கேயும் கூட இயேசுக்கே எத்தனையோ பெண்கள் தங்களுடைய இதுகளால் உதவி செய்தார்கள். இயேசு இருந்த காலத்தில் அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளாலே உதவி செய்த அவருடைய ஊழியத்தை தாங்கினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் அவர் என்னென்றா அவர் சொல்கிறார், அவர் இப்படி தான் மறிப்பேன் என்று சொல்லியிருந்தும் அவர்கள் அதை விசுவாசிக்க தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இது விசுவாசித்த பிறகு இவர்கள் இதை கண்டு இவர் போய் சொல்லியும் அங்கே அவர்கள் நம்பவில்லை என்று தான் நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். அவர்கள் நம்பாமல் ஓடி வந்து திருப்பி கல்லறையிலிடத்தில் பார்த்து அதற்கு பிறகு விசுவாசித்தார்கள் என்று சொல்லி. அப்போ இயேசு மரணத்தை வெற்றி சிறந்தார். அவர் சொன்னபடி செய்தார். அவர் எத்தனையோ காரியங்கள் சொன்னார், செய்தார், அதிக அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கும்போது அவர் சொன்னபடி தன் வார்த்தையை நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் பூமியில் அநேக ராஜாக்கள் வந்து பிறந்தார்கள், ஞானிகள் பிறந்தார்கள், தக்கஸ்தாத்ரிகள் பிறந்தார்கள், அநேக பேர் பூமியில் இருந்தார்கள். ஆனால் எல்லோருமே மரித்து போனார்கள். யாருமே மரணத்தை ஜெயம் கொள்ளவில்லை. எங்களுக்கு தெரியும் நெப்போலியன் கூட தன்னுடைய குறுகிய வயதில் கூட எத்தனையோ தேசங்களை கைப்பற்றினான். அலெக்சாண்டர் அவர் என்ன நடந்தது? தன்னுடைய சிறிய வயதிலே அவர் தன்னை மாய்த்து கொண்டார், இறந்து போனார். அப்போ எங்களுக்கு தெரியும் யாருமே இந்த மரணத்தை ஜெயம் கொள்ள முடியாது. மனிதனால ஜெயம் கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்தது. அதை இயேசு மனிதனாக பிறந்து ஜெயம் கொண்டு மரணத்தை நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும் என்ற காரியத்தை எங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். அந்த அவருடைய இந்த உயிர்த்தெழுதல் வந்து முதலாவது காரியமாக எங்களுக்கு மரணத்தினுடைய தோல்வியை அங்கே காட்டுகிறது. யாருமே நினைத்தால் மரணத்தை யாருமே வெல்ல முடியாது. வேதத்தில் சொல்லு, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி. இப்போ மரணத்தின் கூர் பாவம். பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்த நாளில் இருந்தே மரணம் அங்கே இருந்தது. ஆனால் இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அந்த மரணத்தை ஜெயிக்கும்படி பாவமில்லாமல் பிறந்த இயேசு பாவத்தை சுமந்ததால் மரித்தார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதனாலே உயிர்த்தார். அதனால் எங்களுக்கு தெரியும் பாவத்தின் சம்பளத்தை அவர் ஜெயம் கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ மரணத்தை ஜெயித்தவர் என்று சொன்னால் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். இந்த பூமியிலே இவ்வளோ பேர் இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம், இது ஒரு அதிசயமோ அற்புதமோ ஒரு காரியம் அல்ல. இது எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்னென்றா, தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டவர், தேவன் எவ்வளோ பெரியவர், தேவனாலே என்ன செய்ய முடியும் என்றதை தான் எங்களுக்கு காட்டுது. தேவனை நாங்கள் எவ்வளோத்துக்கு விசுவாசிக்கணும், எவ்வளோத்துக்கு நம்பலாம் என்று சொல்லி இந்த காரியம் எங்களுக்கு காட்டுது. இப்போ அவர் மரணத்தை ஜெயம் கொண்டதனால தேவன் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். யார் முடியாது என்ன முடியாதுன்னு சொன்னாலும் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை எங்களுக்கு இது வெளிக்காட்டும்படியாக தான் இந்த காரியம் இருக்குது. நாங்கள் வாசித்து பார்ப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் 18ஆம் வசனங்களே இருக்க வாசிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆமென். இயேசு சொல்றார், தனக்கு மரணத்துக்கு போய் தன்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மரணத்திலிருந்து ஜெயம் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஏற்கனவே அவர் மரணத்திலிருந்து ஜெயிப்பார் என்று ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லியிருந்த காரியத்தை சொன்னார், செய்து காட்டினார்னு சொல்கிறோம். வேத வார்த்தைகள் அந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் மரணம் ஒரு முடிவு என்று தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தாங்க. மரணத்தோடு எல்லாமே முடிந்து போயிடும். மனிதனுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வந்து மரணத்தோடு முடிந்து போயிடும். ஏன்னா தேவன் மனிதனை படைத்து மனிதன் இந்த மரணத்தை இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த பாவத்தை சுமந்த நிமித்தம் மரணத்துக்கு பிறகு அங்காலே ஒரு வாழ்க்கை இல்லை என்றதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்தது. ஆனால் அந்த கருத்தை மாற்றும்படியாக தான் இயேசு மனிதனாக பிறந்து மரணத்திலிருந்து மறுபடி உயிர் பெற்று மரணத்துக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை நிரூபிக்கிறார். நாங்கள் பார்ப்போம். எபிரேயர் எழுதின
எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை ஒருக்க வாசித்து பார்ப்போம். ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இதில் பார்க்குறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு முடிவில்லை. அதனால் தான் அவர் சொல்கிறார், அதனால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசனை தமது மரணத்தினால் அழிக்கும்படியாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக. அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே மரண பயத்துக்கு உட்பட்டவர்களாக தான் இருந்தார்கள். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தவர்களை அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாகும்படி அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அவர் பிள்ளைகள் மாமிசமும் இரத்தம் உள்ளவர்களாக இருக்கிற நிமித்தம் அவரும் மாமிசமும் இரத்தம் உள்ளவர்களாய் வெளிப்பட்டு மரணத்தை ஜெயம் கொள்ள முடியும். மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தால் கூட மரணத்தை ஜெயம் கொள்ள முடியும் என்பதை காட்டும்படியாகத்தான் இந்த இடத்துல வந்து பிள்ளைகளுக்கு அவர் தானே ஒப்புக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த காரியமாக நாங்கள் பார்க்கலாம், மனித குலத்துக்கு ஒரு பெரிய பகை, அதை இயேசு வந்தார். இந்த மரணம்தான் மனித குலத்துக்கே ஒரு பெரிய பகை. மரணத்தை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு தான் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். மரணத்துக்கு பிறகு அங்காலே ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, அதோடு எல்லாமே முடிந்து போயிடும். அப்போ அந்த பெரிய பகையை இயேசு கிறிஸ்து வந்து எப்படியாக மாற்றினார்னு சொன்னால், அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தேவனோடு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாழ்க்கையை விட மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது, இந்த சரீரத்தை விட மேன்மையான ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை காணும்படியாக அங்கே இயேசு அந்த புதிய சரீரத்தோடு அங்கே வெளிப்படுகிறதை நாங்கள் காண முடியும். இப்போ நாங்கள் பார்ப்போம், எபிரேயர்கள் 2ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்திற்கு வாசிங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். ஏன்னா சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தார். தேவன் மனிதனை படைக்கும் பொழுது சகலத்தையும் அவன் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தி தான் இருந்தார். இந்த உலகம் முழுக்க மனிதனுடைய கட்டுப்பாட்டிலே ஆளக்கூடிய மாதிரி தான் இருந்தது. தேவன் எத்தனையோ காரியங்களை படைத்தார், எல்லாவற்றுக்கும் மேன்மையாக மனிதனை படைத்தார். படைத்து எல்லாவற்றையும் ஆளும்படியாக மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் மனிதனை ஆளும்படியாக மரணம் வந்தது. இந்த மரணத்தை எந்த மனிதனும் மேற்கொள்ள முடியாமல் போனது. அப்போ மனிதன் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டாலும் மரணத்தை ஆண்டு கொள்ள முடியாமல் இருந்தது. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கின்ற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. தேவன் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படி இருந்து இன்னும் அவனுக்கும் சகலமும் கீழ்ப்படவில்லை. தேவன் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருந்ததும் ஆனால் சகலமும் அவனுக்கு கீழ்பட்டிருக்க இல்லைன்னு சொன்னால், மரணம் மட்டும் அவனுக்கு கீழ்பட்டிருக்க இல்லை. மரணம் அவனை மேற்கொண்டு கொண்டு தான் இருந்தது மனிதனுக்கு மற்ற பூமியில் எல்லாமே மனிதனுக்கு கீழ்பட்டு தான் இருந்தது. என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களின் சற்று சிறியராக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டார் என்று காண்கிறோம் சொல்லிப்பார். அவர் வந்து இந்த இடத்துல மரணித்தது ஒவ்வொரு மனிதனுக்காக தான், இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக தான் அவர் இந்த மரணத்தை ருசி பார்த்தார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மரணத்தை ஜெயிக்கிற பலத்தை கொடுக்கிறார். அந்த மரணம் என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறோம் இந்த பூமியோட எங்கிற வாழ்க்கை முடியுதுண்டு. ஆனால் பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. எப்படின்னா, ஒரு யுத்த வீரன், நாங்கள் நினைக்கலாம் ஒரு யுத்த தேசத்தில் யுத்த வீரன் அங்கே சென்று யுத்தத்தை செய்துவிட்டு யுத்தத்தில் வெற்றி பெற்று வந்து தன்னுடைய யுத்த ஆடைகளை களைந்து வைத்து விட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி தான் எங்களோட மரணம். சந்தோஷமாக எங்களை வீட்டுக்கு போகிற மாதிரி. இந்த பூமியில் வரும்போது எங்களுக்கு ஒரு சரீரம் தரப்படுகிறது. அந்த சரீரம் வந்து நாங்கள் இந்த பூமியிலே வாழும்போது எத்தனையோ யுத்தங்கள் நடக்குது எங்கள் சரீரத்தோட.
குணங்களோட, எண்ணங்களோட, மெட்டங்களோட எல்லாரோடையும் நாங்கள் யுத்தப்பட்ட அந்த வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த சரீரத்தில் இந்த சரீரத்தை கலட்டி வச்சு விட்டு திருப்பி தேவனிடத்தில் போகிறது தான் இந்த மரணம். இப்போ அதை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டிருந்தோமான்றா இந்த மரணத்துக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மரணம் என்னன்னு சொன்னால் ஆத்மாயும் ஆவியும் சரீரத்தை விட்டு பிரிக்குது, அவ்வளோதான். சரீரத்தை விட்டு பிரித்து சரீரம் அழிந்து போகுது. ஆனால் தேவன் இந்த ஆத்மாயும் ஆவியும் அங்கே பத்திரப்படுத்தி வைக்கிறவர், அதுக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் அவர் எழுதுமே எங்களுக்கு செய்கிறார். இந்த சரீரம் அழிந்து போயிடும், இந்த சரீரம் அழுகி மண்ணா போய்விடும். ஆனாலும் தேவனால் முடியும் அந்த ஆத்மாவையும் அந்த ஆவியையும் வைத்து அதுக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு ஆழத்துவம் சரீரம் இல்லாமல் இல்லை. நாங்கள் தேவனோடு கூட ஆளுகை செய்ய வேணுமா இருந்தால் பரலோகத்துக்கு போய் திருப்பி தேவனோட கூட ஆளுகை செய்வோம்னு சொல்லப்படுகிறது. தேவனை சமூகத்தில் நிற்போம், அவரை துதிப்போம், ஆராதிப்போம், எல்லாம் சொல்லப்படுகிற வேதத்தில். ஆனால் சரீரம் இல்லாமல் ஒரு ஆத்மா ஆவியும் காத்துமாவின் என்று எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அந்த ஆத்மாவும் ஆவிக்கும் ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரத்தை தேவன் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆனால் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இயேசு உயிரோடு எழுந்த பின்பு கிட்டத்தட்ட 40 நாள் இந்த பூமியில் சஞ்சரித்தார், பூமியில் இருந்தார், எல்லோருக்கும் வெளிப்பட்டார். ஏண்டா அவர் உயிரோடு இருக்கேக்க எப்படி அவர்களோடு கூடி குழாவி நடந்து திரிந்தாரோ அதை மாதிரி நடந்து திரிய இல்லை. அப்போ இருந்த சரீரம் வேற, அவர் எழுந்த பின் இருந்த சரீரம் வேற. அந்த சரீரத்தில் அவர் புசித்தார். ஆனால் அந்த சரீரம் என்ன செய்யும்? பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த சரீரம் வரும். முதல் இருந்த சரீரம் மாமிச சரீரம், பின்பு அவர் பெற்ற சரீரம் மகிமையின் சரீரம். அந்த மகிமையின் சரீரம் தான் எங்களுக்கும் கொடுக்கப்படும். அப்படியான ஒரு மகிமையின் சரீரத்தை தான் நாங்களும் பெற்றுக்கொள்வோம். தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த சரீரம் கொடுக்கப்படும் என்பது தான் இயேசு கிறிஸ்துடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நித்திய ஜீவனை தருவார் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் பார்ப்போம், 40 நாள் அந்த பூமியில் இருந்து அவர் அநேக காரியங்களை செய்தார். அநேகருக்கு காட்சி அளித்தார், அநேகருக்கு உபதேசம் பண்ணினார், அநேகருக்கு செய்ய வேண்டிய கட்டளைகளை கொடுத்தார். அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதையும் நிரூபித்தார். ஆனால் யாருக்கு அதை செய்தார்ன்றதான் முக்கியம். தன்னுடையவர்களுக்கு மட்டும்தான் அது செய்தார். ஏண்டா ரோமன் ஹிஸ்டரிக் எழுதினவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏண்டா அவர் எல்லோருக்கும் அதை தன்னை வெளிப்படுத்தவில்லை. அதுதான் முக்கிய காரணம். அவர் தன்னை வெளிப்படுத்தி இருந்தால் போந்திய பிலாத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம், இல்லை பிரதான ஆசாரியனுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம், வேறு ஏரோதுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம், யாருக்காக எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தால் வேறு மாதிரி சரித்திரம் கதை மாறி இருக்கும். ஆனால் அவர் யாருக்குமே அவரை வெளிப்படுத்தாமல் தன்னை விசுவாசித்து தன்னை நம்பி தன்னோடு பயணப்பட்டவர்களுக்கு தான் அவரை வெளிப்படுத்துகிறார். இன்று கூட இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்கிறார். எல்லோருக்குமே வெளிப்பட மாட்டார், எல்லோருக்குமே அவரை உணர முடியாது. யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, யார் அவர் மீது அதீத நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவர் தான் அவருடைய காரியங்களை உணர முடியும், அவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமே வெளிப்பட விட இல்லை. அப்படி வெளிப்பட்டிருந்தால் காரியம் வேறமாய் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் வெளிப்பட்டது அவர் உயிரோடு இருக்கும் பொழுது யார் யாரை சந்தித்தாரோ அவர்களுக்கு தான் வெளிப்பட்டார். யார் யார் அவர்களை பின்தொடர்ந்தாரோ, யார் யார் அவர் சத்தியத்தை விசுவாசித்தார்களோ, யார் யார் அவரோடு கூட இணைந்து செயல்பட்டார்களோ அவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார் என்று நாங்கள் பார்க்க முடியுது. நாங்கள் பார்ப்போமா இருந்தால் முதல்ல மகதலேனா மரியாளுக்கு இங்கே வெளிப்படுறதை நாங்கள் பார்க்க முடியும். அது மார்க் புத்தகத்தில் கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த போய் வாசித்தோம், கல்லறையிலிருந்து திரும்பி போகிற பெண்களுக்கு அவர் வெளிப்பட்டார். அப்பொழுது அவர்கள் காலில் விழுந்து அவரை வணங்கினார்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அன்றைய தினமே எம்மாவூருக்கு 2 சீசர்கள் போய் கொண்டிருக்கும் போது அவர்களோடு சேர்ந்து நடந்து போனார். ஆனால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அவர் எம்மாவூர் 7-8 கிலோமீட்டர் இருக்குது, 7-8 கிலோமீட்டர் மட்டும் அவர்களோடே சேர்ந்து நடந்து போகிறார். இயேசு கிறிஸ்துவ சீடர்கள் தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியவில்லை. ஆனால் அங்கே செல்லும் போது வழி முழுக்க அவர் சொல்லிக்கொண்டு வரார். அவருடைய காரியங்கள் அந்த காலத்திலிருந்து சொல்லப்பட்டது பாதி. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெளிவார் என்பதை அவர்களுக்கு திருப்பி ஆதாரங்களை எடுத்து காட்டி பிரசங்கிக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லலாம், எங்களுடைய இருதயங்கள் அப்பொழுது கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சொல்லி கேட்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அங்கே சென்று அவர் அப்பத்தை பிக்கும் போது தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவருடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது இவர் மறைந்து போகிறார். இப்போ
மாமிச பிரகாரமாக வாழ்ந்தபோது எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ இல்லை. அதற்கு பிறகு அவருடைய காரியங்கள் மாறித்தான் இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாமையும் வெளிப்பட மாட்டார். இவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையின் அடிப்படையில் வெளிப்பட்ட அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறதை குறித்து நாங்கள் அந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ள பூட்டி போட்டு இருக்கிறார்கள். தோமா மட்டும் இல்லை, அங்கே உள்ளுக்குள்ளே வந்து சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம். வீடு முழுக்க பூடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆச்சரியம். அவர்கள் ஏதோ ஒரு அசுத்தாவியை கண்டுட்டான்னு சொல்லி பயப்படுகிறார்கள். அவர் சொல் வந்து தொட்டு பாருங்க, எனக்கு ஏதாவது மீன் தாங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த இடத்துல வாங்கி மீனும் தேன் சாப்பிட்றதாக வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அவர்கள் தோமாவுக்கு சொல்லும்போது தோமா அதை நம்பையில். ஏன்னா இப்படி ஒரு காரியம் நடக்காது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் தான், அவருடைய போதனையிலே இருந்தவர்கள் தான். அந்த காரியங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அதுக்குரிய அந்த விசுவாசம் இருக்க இல்லை. அன்றும் தான் இன்றும் தான் நாங்களும் இயேசு கிறிஸ்துவை செய்தால் கூட அந்த அளவுக்கு விசுவாசம் எங்களுக்கு இல்லாததுனால தான் நாங்கள் நிறைய காரியங்கள் இழந்து போகிறோம். அந்த இடத்துல தோமா கூட அவருடைய நல்ல சீசன் தான். அந்த இடத்துல அவர் கூட என்ன செய்கிறார், அதை மறுதளிக்கிறார். மறுதளித்து இப்போ இந்த அதற்காக இயேசு திருப்பி தோமா இருக்கும்போது அதே இடத்துல வரார். வந்து அந்த காரியங்களை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அந்த ஏற்றுக்கொள்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த சீசர்கள் உள்ளுக்கு இருக்கும்போது அந்த சீசர்களோடு சேர்ந்து மற்றவர்களும் இருந்தார்கள். ஒரு மரியாள் இருந்தால் மற்ற எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் கூடி இருந்தார்கள். அந்த இடத்துல அநேகர் அவர்கள் எல்லாருக்குமே அந்த காட்சி கொடுக்கிறார், தான் உயிரோடு இன்னும் இருந்து இங்கே செயல்படுகிறதை குறித்து. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க முடியும். ஒரு கட்டத்தில் யார் அப்போஸ்தலனாகிய பேதுரு திருப்பி மனம் இதாகி திருப்பி தான் கடையில் போய் மீன் பிடிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு போகிறார். அப்போ என்ன செய்ய அவர்களுடைய சீசர்களும் நாங்களும் வாரோம் மீன் பிடிக்கணும்னு சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்ட ஊழியம் வேறு. அந்த அந்த நோக்கம் நிறைவேறாத பட்சத்தில், இயேசு கிறிஸ்து அவர்களோடு இல்லாத பட்சத்தில் அவர்கள் தொய்ந்து போகிறதை இப்போ நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் பலவீனப்பட்டு போகிறதை பார்க்குறோம். அவர்கள் அங்கே போய் மீனை பிடிக்கும்போது இரவு முழுக்க பிரயாசப்பட்டு ஒன்றுமே பிடிக்கல. அவர்கள் பகல் திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை காட்சி கொடுத்து கேட்கிறார், ஏதாவது இருக்கா சாப்பிடுன்னு சொல்லி. அவர்கள் சொல்ல ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல வலப்பக்கத்தில் வலையை போடுங்க சொல்லும்போது அங்கே 53 பெரிய மீன்களை பிடிக்கிறார்கள். அவர்கள் அங்கே வரும்பொழுது அவர்களுக்கு சாப்பாடு இங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தாலும் மனிதனுடைய சுபாவம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை கூட பார்க்கலாம். தேவன் எவ்வளோ பலத்தோடு அங்கே இருந்து கூட்டிக் கொண்டார். பலத்த கையின் பலத்த புருவத்தோடு அவருடைய பலத்தோடு அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டாலும் அவர்கள் எப்பொழுதுமே விட்டு விட்டு விலகித்தான் போனார்கள். அதிசயங்கள் அற்புதங்கள் வந்து ஒரு மனுஷனை மாற்றாது, விசுவாசம் தான் மனுஷனை மாற்றும். ஆனால் அதிசயங்கள் அற்புதங்களை நாங்களும் இன்று அதைத்தான் விரும்புகிறோம். அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும், ஏதாவது காரியங்கள் நடக்கணும், அப்போ தான் நாங்கள் விசுவாசம் பெருக்கும் என்று சொல்லி. ஆனால் அது ஒரு நாளும் மனிதனை மாற்றாது. அது மனிதனை திருப்பி அது கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலத்துக்கு ஒரு பூஸ்ட்மாக இருக்கும், அது பேர்ந்து போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்குமா இருந்தால் அது இன்னும் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு பார்ப்போம், 500க்கு மேற்பட்ட சீசர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். அவருடைய ஊழியக்காரர்களுக்கு காட்சி கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிப்போம் ஒரு காரியத்தை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி தான் அங்கே பேசப்படுகிறது. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். அநேக பேருக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறதை நிரூபித்தார். ஆனால் அவர் எந்த அதிகாரிகளுக்கோ எந்த ராஜாக்களுக்கோ எந்த தேசத்தை ஆளுகை செய்வர்களுக்கோ அங்கே நிரூபிக்கவில்லை. அவரோடு இருந்தவர்கள், அவரோடு செயற்பட்டவர்கள், அவரை விசுவாசித்தவர்களுக்கு மட்டுமே அங்கே இயேசு கிறிஸ்து இருந்தார். அதனுடைய காரணம் என்றால் விசுவாசத்தினாலே தான் நாங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் நம்பிக்கையாக மாறணும். முதல் விசுவாசம் தான் முக்கியம். அப்போ விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாக தான் அந்த காரியத்தை அவர் செய்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அவர்களை கூட்டிக் கொண்டு போய் ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு எழுந்து போனார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதே தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். 19. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா.
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுகிறோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பின்பு விசுவாசித்தவர்கள் அநேக பேர் இந்த உயிர்த்தெழுந்ததை ஏற்றுக்கொள்ள அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கல. பின்பு அவர் பிரசங்கிக்கும் போது அநேகர் அங்கே சொல்கிறார்கள் அது அந்த உயிர்த்தெழுதலை நம்ப முடியாமல் இருக்கிறான்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல 12ஆம் வசனத்தில் சொல்கிறது, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்கிறார்கள்னு சொல்லி. ஆனால் அங்கே எங்களுக்கு தெரியும் சதுசேயர் பரிசேயர் இருக்குல்ல, அதுக்குள்ள சதுசேயர் உயிர்த்தெழுதல் இருக்குன்னு விசுவாசிக்கிறாங்க, பரிசேயர் இல்லைன்னு பரிசேயர் இருக்கு என்று விசுவாசிக்கிறார்கள், சதுசேயர் இல்லை என்று விசுவாசிக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுது அப்படி உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுது விருதா வீண். இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழ இல்லை. இப்போ எழுதல் இல்லாமல் உயிர்த்தெழாத இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாங்கள் பிரசங்கித்தால் அது தேவனுக்காக பொய் பிரசங்கமாக தான் இருக்குது. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனை உயர்த்தும்படி நாங்கள் பொய்யான காரியங்களையும் செய்து உயர்த்தலாம், தப்பான காரியங்களையும் செய்து தேவனை உயர்த்தலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதா. அப்படியான ஒரு காரியமாக போய்விடும். ஆனபடியா நீங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறது உண்மை என்று சொல்லப்படுகிறது. ஏண்டா இந்த பூமியிலே வாழ்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கு இயேசு தேவையில்லை. கடைசி அந்த வசனம் முடியும் போது எப்படி ஆகுதுன்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவளாக இருந்தால் எல்லா மனுஷனை பார்க்கலையும் பரிதேவிக்கப்பட்டவளாக இருப்போம். இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், தேவைகள், அதுகளுக்காக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்தால் இப்போ எங்களுடைய தேவை என்ன? மரித்தோர் உயிர்த்தெழப்படுவார்கள், நாங்களும் இயேசு கிறிஸ்துவை போய் உயிர்த்தெழுவோம். அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கணும். எங்களுடைய ஓட்டம் அதை நோக்கித்தான் இருக்கணும். முடிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது அது தானாக வரக்கூடியதுதான். ஆனால் அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. எங்களுடைய நோக்கம் எல்லாமே நித்திய ஜீவனை குறித்ததாக தான் இருக்கணும். நித்திய ஜீவனை குறித்த எங்களுடைய நோக்கமாக இருக்கணுமா இருந்தால் அதுக்கு இயேசு கிறிஸ்து எழுந்ததை நாங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்காமல் நாங்கள் நித்திய ஜீவனை நோக்கி ஓடுகிறது விருதாவான காரியம், பொய்யான காரியமாக தான் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை குறித்து அதை தான் பவுல் சொல்கிறேன், நாங்களும் அதை குறித்தே தான் பிரசங்கிக்கிறோம்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு இன்னொரு காரியம் இதில் பார்க்க தெரியுது என்னென்னா, இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் மரணத்தை எதிர்கொண்டார்கள். அவர்கள் மரணத்திலிருந்து தப்ப சாத்தியக்கூறுகள் இருந்தது. அவர் சொன்னால் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தால் அவர் உயிர்த்தெழவில்லை, அவர் செய்யவில்லைன்னு சொல்லி மறுதளித்தால் அவர்கள் மரணத்திலிருந்து தப்பி இருக்கலாம். அநேகர் என்ன தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகும்படி அங்கே கேட்கப்பட்டது. அந்த விசுவாசத்தை விட்டு விலகும் போது அவர்களுக்கு மரணம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அவர்கள் அந்த விசுவாசத்தை விட்டு விலகாமல் உறுதியாய் நின்று அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு சீசர்களும் அப்படியாக தான் மறிக்கப்பட்டார்கள். அவர்கள் மறிக்கப்பட்ட நிமித்தம் என்னத்துக்கு என்று சொன்னால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள், அவரை விசுவாசித்தார்கள், கண்டார்கள், அவருடைய சரீரத்தை கண்டார்கள். அவர்களால் மறுதளிக்க முடியவில்லை. இப்போ காணாமல் இருந்திருந்தால் மறுதளித்திருக்கலாம். இப்போ அவர்களுக்கு அது தெரியும், அந்த மகிமையை நாங்களும் பெற்றுக்கொள்வோம் என்று அவர்களுக்கு தெரியும். நாங்கள் இயேசு கிறிஸ்துக்காக ஓடுனோமா இருந்தால், மரித்தோமா இருந்தால் அவர் எப்படி மகிமையாய் வெற்றி சிறந்தாரோ, எப்படி ஒரு புது சரீரத்தோடு எழும்பி வந்தாரோ, அதே மாதிரி எங்களையும் அவர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், திரும்பி வந்து உங்களை அங்கே கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லி. அப்போ அதிலிருந்து எங்களுக்கு விளங்குது அவர்கள் எவ்வளோத்துக்கு விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒவ்வொருத்தரும், அவரை கண்ட ஒவ்வொருத்தரும் அதை விசுவாசித்த அநேகர் சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள், அநேகர் வாளுக்கு இரையாக்கப்பட்டார்கள், சிறுவையில் அறையப்பட்டார்கள், தலைகளாக கொல்லப்பட்டார்கள். அப்படியே அந்த மரணத்தை அவர்களுக்கு சகிக்க எது பலனை கொடுத்தது சொன்னால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை கண்டு அதை விசுவாசித்த நிமித்தம் அந்த பலத்தை கொடுத்தது. அப்போ அதை அவர்களுடைய சந்ததி முடிய அடுத்த சந்ததி என்ன செய்து அது விசுவாசிக்காக போகும்போது தான், அது விசுவாசிக்காவிட்டால் எங்களுடைய ரட்சிப்பே விருதா என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் அந்த எழுந்து இயேசு கிறிஸ்து இனிமாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர் மீண்டும் வருவார். அதுதான் எங்களுக்கு வேதம் சொல்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தால் உயிரோடு இருக்கிறார், இன்றும் எங்களை நடத்துகிறார், இன்றும் எங்கள் தேவைகளை சந்திக்கிறார், எங்களுக்காக பரிந்து பேசுகிறார், எங்களுக்காக அநேக காரியங்களை செய்கிறார். ஆனால் அவர் மீண்டும் வருவார் எங்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு.
எங்களை மீண்டும் ரட்சித்து அவருடைய அந்த மகிமையின் சரீரத்தை எங்களுக்கு தருவதற்கு அவர் காத்துக்கொண்டு தான் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவராக இருக்கிறோம். அதற்காக தான் நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். இந்த ஓட்டம் இம்மைக்கான வாழ்வுக்கான ஓட்டம் இல்லை, உங்களுடைய மறுமைக்கான வாழ்வுக்கான ஓட்டம். இந்த அவருடைய வாக்கு தத்துவமே அதுதான். எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாக்கு தத்துவம், நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன். இந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக, அந்த நித்திய ஜீவனில் தான் வாஞ்சியாய் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஓடுகிறோம். அப்போ இந்த நாட்களில் கூட எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் இந்த மரணத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்னென்னா, மீண்டும் அவர் உயிர்த்தெழுந்தார். அதே மாதிரி நாங்களும் மரணிக்கிறது எங்களுடைய முடிவே அல்ல, மரணிக்கிறது எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்குரிய ஒரு காரியமாக தான் இருக்கிறது. மரணம் ஜெயம். பவுல் சொல்லும்போது நான் மரணிக்க விரும்புகிறேன், இயேசுவோடு போய் வாழ விரும்புகிறேன், இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போய் வாழ விரும்புகிறேன். ஆனால் நான் இந்த சரீரத்தில் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், அநேகருக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்க முடியும். அதற்காக தான் நான் இந்த சரீரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி, அதே மாதிரி தான் நாங்களும் வரோம். இந்த சரீரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு அநேக நோய்கள் வரலாம், இந்த சரீரத்தில் இருக்க நோய்கள் வரலாம். மரணத்துக்கு வேறு வேறு வழிகள், எத்தனையோ வழிகள் இருக்குது. அந்த வழிகள் மூலம் மரணங்கள் வரலாம். ஆனால் மரணம் வந்தாலும் அந்த மரணம் முடிவு இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஜோபு சொல்லும்பொழுது ஒரு கட்டத்தில் சொல்கிறார், தன்னுடைய கண்கள் அழுகி போனாலும், சரீரம் அழுகி போனாலும் என் சொந்த கண்களாலே அவரை காண்பேன் சொல்லி ஜோபு சொல்கிறார். அப்போ ஜோபுக்கு அந்த விசுவாசம் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம் சொல்கிறார், என் மகனை நான் வெட்டி போட்டாலும் திருப்பி அவனை தர அவராலே முடியும் என்று சொல்லி. அப்படியாக ஒவ்வொருத்தரும் பழைய ஏற்பாட்டில் கூட அநேகர் விசுவாசித்தார். தேவன் அவ்வளோ வல்லமை உள்ளவர், அவ்வளோ மகத்துவமானவர், எங்களை அழைத்தவர் அப்படிப்பட்டவர். அதனுடையாக நாங்கள் இந்த ஓடுகிற ஓட்டம் இன்னுமாய் பெலனடைய, இன்னுமாய் தேவனுக்குள்ளாக நாங்கள் பெலனாய் ஓடுவோம், விசுவாசத்தோடு ஓடுவோம். இந்த காரியத்தை தேவன் நடத்தி முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு ஓடுவோம். ஓடும்போது எங்களுக்குரிய காரியம் வாய்க்கும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பிசகாது. அவர் தந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலே அதுக்கு ஒரு ஆதாரம் தான். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியம் நிறைவேறும் என்று சொல்லி அந்த ஆனவடியாக நாங்கள் தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடுவோம். இயேசு கிறிஸ்துவால் எங்களோட வாழ்க்கையை வெற்றிகரமாக ஓடி வெற்றி சிறப்போம். உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை சரியான முறையில் ஓடி நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.